ஒரு நாள் மிகுந்த செல்வந்தர் ஒருவர் காஞ்சி பெரியவாவை சந்திக்க வந்தார். அவரிடம் பணம், வீடு, கார்கள், பெரிய வியாபாரமெல்லாம் இருந்தது. ஆனால் கண்களில் அமைதி இல்லை. அவர் சொன்னார், சுவாமி, எனக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனா என் வீட்டில் சண்டை மட்டும்தான். என் மகன் என்னிடம் பேச மாட்டான். என் மனைவி என்னை புரிந்து கொள்ள மாட்டாள். நான் தோல்வியடைந்தவன் போல உணர்கிறேன். காஞ்சி பெரியவா அமைதியாக கேட்டார். பின்னர் அருகில் இருந்த ஒரு கண்ணாடியை காட்டினார். அவர் கேட்டார், இதில் நீ யாரை பார்க்கிறாய்? அவர் சொன்னார், என்னைதான். பெரியவா மெதுவாக சொன்னார், குடும்பம் கண்ணாடி மாதிரி. நீ எப்படி இருப்பாயோ அதே முகமே திரும்ப வரும். கோபமாக இருந்தால் கோபம் திரும்பும், அன்பாக இருந்தால் அன்பு திரும்பும். அவர் அமைதியாக நின்றார். பெரியவா தொடர்ந்தார், நீ வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கோபமில்லாமல் மெதுவாக பேசு. நன்றி சொல், மன்னிப்பு கேள். மாறுவது மற்றவர்களல்ல, நீ முதலில். அந்த மனிதர் அமைதியாக வீடு திரும்பினார். ஒரு மாதம் கழித்து அவர் மீண்டும் வந்து கண்ணீர் மல்க நன்றி கூறினார். சுவாமி, என் வீடு மாறிவிட்டது. நான் மாறியதும் அனைத்தும் மாறிவிட்டது. புறப்படும் முன் பெரியவா சொன்னார், வாழ்க்கையை மாற்ற உலகத்தை மாற்ற வேண்டாம். உன்னை மாற்றினால் உலகம் மாறும்.